வேலை சொரியிட்ட வேலையாடு 2000 ஓலி. அப்பா எனக்கு பௌத்துக்கு அண்ணன் ஆதாரம் என்ன? ஏறி உக்காந்தா டாடாசி அரைச்சிக்க மாட்டேங்குற அப்பா சாமி. எப்படிமா பௌத்துக்கு என்ன சாப்பிடுவீங்க? நீ என்ன சாப்பிடுற? நான் வரும்போது வரப்பி தந்தேன். எனக்கு கதை இல்லை. உன்னை மாதிரி ஒரு அழகான உன்னை ஒருத்தன் பார்ப்பேன். பார்த்த உடனே அவனை என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவீங்க? என் கையில போட்டு கச்ச 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 கசக்கி ஒரே முழுக்க. ஓ நரப்பிண்ட திங்கிற ஆளு நீங்க. நரமாமிஷம் என்றால் எனக்கு பிடிக்கும். ஒன்ன மாதிரி ஆளை தின்னா கூட சிறுமண்டலுக்கே பத்த மாட்டேங்குது. ஓ என்ன மாதிரி ஒரு 100 ஆளு திங்கணும் நீங்க. ஒரு 10 பேராவது நான் தின்னாதான் ஒரு பக்கத்து குடல் அடைக்க முடியும். 10 பேத்த எங்க கொண்டு தேவையால வரது நானு இருக்கிற தின்னுபட தேய்ச்சி போயிடுங்க சாமி வீட்டுக்கு. பசி 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 ஐயோ பசி பசி சாமி பசி. வந்து என் நாக்கில உட்காரு. நானா தின்னுபிட்டீங்கன்னா என்ன பண்ணுவேன்? நான் தின்பேன். ஒன்னத்தான் இப்ப திங்கலான். சனிக்கிழமை ஒரு கூத்துருக்க, செவ்வாய்க்கிழமை ஆடிவிட்டு தின்னுபிடு. இன்னைக்கு எனக்கு வயிறெல்லாம் பசிக்குது. நான் சோத்துக்கு என்ன பண்ணுவேன்? சரி எவனை பிடிச்சி ஊம்பு. ஸ்ரீலட்சுமி அப்படி வைத்து பசி அடக்கினாலும் வைத்து பசி அடக்கினாலும் அடுத்து என்ன பண்ணுவேன்? ஆமாங்க எனக்கு எதிராக எனக்கு நிறைய பேர் எதிரிடா. எல்லாம் எதிரிதான் உங்களுக்கு. உண்மைதாங்க. யாருங்க? முனிவர் எல்லாம் எனக்காக வேண்டி. தேவர் முனிவர் எல்லாம் உங்களுக்கு எதிரிதான். எதிரிதான். உண்மைதாங்க. எதிரியா இருந்தாலும் எனக்கு இல்லாம சரி சிவனா சிவன் எவன்டா சிவன்? அவன் தேவடியா பையன். நீங்க தான் எல்லாமே எனக்கு. அவனை திட்டியா என்னை திட்டியா? உங்களை திட்டினா தேவடியா பையன். தேவடியா அவனை திட்டுனாங்க. சிவனை கோரிக்கிட்டு ஒரு மானதவ முறைந்து எனக்கு எதிராக வாழ்கிறார்கள். உண்மைதாங்க. அந்த விஸ்வாமித்திரன் யாகத்தை நான் கிடக்க வேண்டும். ஒண்ணு யாகத்தை கெடுக்கணும். ஆமா இல்லையா அவனுக்கு எடுக்கணும். உண்மைதான். அவன் ஏதோ பாவம் ஆசிட்டு கேசிட்டு ஆகி இப்பதான் 3 வருஷம் காமத்தை தீர்ப்பானா மயிர புளுத்துவான். ஆகையினால விஸ்வாமித்திர யாகத்தை கெடுக்க போகணும். சீக்கிரமா போய் குடத்தோட தூக்கிட்டு வரேன். ஆனால் சிசியா எப்படி என்றால் இந்த தினத்துல விஸ்வாமித்திர முனிவரே திரும்பவும் அரணை கோரி நான் பூசையில் அமருகின்றேன். சாமி சிவனே சிவனே என்று ஓம் வரகர மகோதேவா அன்னவான செய்ய போறேன். ஓம் வரகர மகோதேவா சாமி சிவனே சிவனே என்று அரகர மகாதேவன் சிவபூச தமிழ செய்கின்றேன். சாமியாரனே அரணே என்று சாமி நான் அரபூச சிவனே இன்னைக்கு நான் செய்ய போறேன்.
சிவனே என்று ஓம் ஹரஹர நம சிவாய ஆண்டவனான பூச சாமி இன்னைக்கு செய்துகின்றேன். ஓம் ஹரஹர நம சிவாய 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 ஓம் 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 நம சிவாய முன்னால போ. ஊர்ல இருந்த தண்ணி எல்லாம் இப்பதான்டா கீழே இறங்கி இருக்குது. ஓடுதெல்லாம் மேட்டூர் டேம் திறந்துட்ட மாதிரி. அப்பா ஒண்ணு நம்ம மூத்திரத்தை விட்டாச்சு. சாமி சிசியா சாமி எந்த நடப்பது போல உண்மைதான். நான் சிவனை கோரி ஆ அரணை புது செய்து கொண்டிருக்கின்ற போது உண்மைதாங்க. டேய் ஆ அவ உற்ற மூத்திரம் மூத்திரமணி சொல்லக்கூடியது ஆமாங்க. வந்து என்ன ஆராடித்து சொல்லுகிறதா? என்ன செய்வேன் அடித்து போகிறேன். மந்திரியாரே பயப்படாதீங்க பயப்படாதீங்க. நான் பூசையில சிவனை கோரி அரணை கோரி நான் பூஜை செய்கின்ற போது அந்த அறைக்காகப்பட்ட ஆ என்ன சொன்னேன்? அதான் அரைக்கு மூத்திரத்துல விட்டு அடிச்சிட்டு போறீங்க. அவ விட்டது என்ன அடிச்சுக்கிட்டு போகுது, ஆத்து தண்ணியா அடிச்சுட்டு போகுது. ஆமாங்க. தட்டு தடுமாறி அப்படியே நின்னுட்டு கிடக்கு. எப்படி என்றால் ஆமா. நான் ஏதோ ஆத்தங்கரையில அங்க இருக்கிற ஆமா. மரம் செடி கடி புல் பூண்டை பிடிச்சு சரி முள்ள தப்பிச்சுக்கிட்டேன். உண்மைதாங்க. ஆனா சரி இன்று தினத்திலே அரணை கோரி சரி இதுக்கு ஒரு இந்த அரணுடைய பூசைக்கு எதிரில் வரக்கூடாது. உண்மைதாங்க. என்ன எதிர் வரக்கூடாது. வரக்கூடாது. உண்மைதான். இந்த அகிலத்துக்கு அழைக்கக்கூடிய பரமேஸ்வரன் சாதாரணப்பட்டவர் கிடையாது. அறிவே கிடையாது. எறும்பு முதல் யானை வர சிவபெருமா 81,100,000 சீமபேதங்களுக்கும் படியழைக்கக்கூடிய கருத்தன் இந்த உலகத்துல அப்பே சிசியா ஐயா எப்படி என்றார் சரிங்க. இது நாள்தோறும் இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமா என் பூசை மட்டும்தான் குலைந்தது, அவ மூத்திரக்கால் மட்டும் என்ன தார அடிச்சிட்டு போச்சு. உண்மைதாங்க. இன்னைக்கு அவ என்ன பிடிச்சு அடிக்கிறா. நான் அடிக்கிறது பார்த்தா உச்சி எடுக்க போனேன். நான் ஓடி ஒளிஞ்சிட்டேன்னு நினைச்சுக்கிறீங்க. இந்த கல்லிய தென்பட அவளை அடிக்குவா எடுத்துட்டு வந்தியா? வந்து அடிக்க வேண்டியதானடா. அவன் பால் குடினா போட்டு ஓடிட்டான். அவட ஆய் பிடிச்சிருந்தா நம்ம 2 பேரும் சேர்ந்து இருந்தா அவளை ஏதாவது ஒண்ணு பண்ணி இருக்கலாம். புலத்தான் முடியும் முடியாது. அவ தூக்கிட்டு ஆய் பிடிச்சாலும் எப்படி இருந்துச்சு? எப்படி என்றால் ஆமா சிவன் பூசையே இதுக்கு மேல் நடக்க கூடாது. ஆமாங்க. இந்த வனத்துல என் கல்லே தென்படக்கூடாது நமக்கு பெரிய விஷயம் 2 பேரும் அப்படின்னு துரத்தி விட்டுட்டான். உண்மைதாங்க. சிவன் பூசை தடைப்படக்கூடாது. ஆமா. ஆனா சரி சிவனா இல்ல
இல்ல இவளான்னு சொல்லி பாத்துக்கலாம். என்னுடைய ஞானத்திலே நான் சிவனை கோரி இன்று தினத்திலே நினைக்கின்ற போது எப்படி என்றால் அயோத்தி ஆண்டு வரக்கூடிய தசரத சக்கரவர்த்திக்கும் உண்மைதான் கோசலைக்கும் பிறந்த ஸ்ரீராம சந்திரமூர்த்தி ராமசாமி ராமன் பிறந்திருக்கிறார். ஆனால் இந்த ராமனால்தான் இவளை ஏதாவது வெற்றி பெற முடியும். இந்த முனிவரால் என்னால் முடியவில்லை. அதனால எடுக்காத கோல் எடுக்கிறா என்னத்தானே அடி வாங்க விடுவேன். அதனால எப்படி என்றால் இந்த சிவன் பூசை முறைப்படி நடக்க வேண்டுமானால் நானும் உயிரோடு இருக்க வேண்டுமானால் அயோத்திய நாடு சென்று அந்த தசரத சக்கரவர்த்தியை பார்க்க வேண்டும். ராமசாமியை ராமனை பார்க்கணும், தசரத சக்கரவர்த்தியை பார்க்கணும். தசரத சக்கரவர்த்தி பார்த்தா தான் ஒரு பிள்ளையை பார்க்க முடியும். ஆமா, அதனால அயோத்திக்கு சென்று வருகிறேன். போலாங்க.